இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ எதுவும் கல்ச்சுரல் ப்ரோக்ராமோ இல்லை டான்ஸ் கிளாஸ் ட்ரைனிங்கோலாம் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளே 10, 15 பேர் இருக்காங்க ஆம்பளை பசங்க. அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் டான்ஸ் ஆடி காட்டுறா. அதுவும் எவ்வளோ வல்கராக காட்டுறா பாருங்களேன். அதுக்கு அந்த பொண்ணு அறிவு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. அதுக்கு அந்த பொண்ணு மேலே நான் தப்புன்னு சொல்லலை. வளர்ந்து கட்ட நாய் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மண்டையில் மசாலாவே இல்லாமல். அதுவும் இது ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி நக்கி நக்கி பண்ணிகிட்டு இருக்கான் அதுவும். நான்லாம் இவங்க பெற்றவங்கள யாருனா 2 பேரில் யாருனா ஒருத்தருக்கு பெற்றவங்கள வந்து வச்சுங்களேன், ரோட்டில் ஓட விட்டு அடி பின்னி எடுத்துடுவேன். இன்கேஸ் நீங்கள் எத்தனை இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது ஜஸ்ட்டு ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதில் ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், இது வந்து சினிமாவில் மட்டும் இல்லையான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக சினிமாவில் இருக்குது. 10 பேர் முன்னாடி ஒரு பொண்ணு ஆட விட்டால் தான் அது செலிப்ரிட்டி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை சித்திரத்தை திணிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இது ஆடுறான் பார்த்தீங்களா வளர்ந்து கெட்ட நாய். இதுவே இவன் தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ இந்த மாதிரி வச்சு ஆடுவானா? ஊரா முட்டை பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஆடுது. இத்தனைக்கும் வந்து இந்த மாதிரி ஆடுறது தப்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் தெரியும். அதுவும் ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுதுன்னா பாருங்கள், 2 நாய்ங்களையும் வச்சு ரோட்டில் ஓட ஓட விட்டு செருப்பாக கட்டி அடிக்கணும் இந்த நாய்ங்களெல்லாம். இதில் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லலாம், இது வந்து டான்ஸ் ஆடாது அவங்க தனிப்பட்ட விருப்பம், எப்படி வேணா இருக்கலாம். இது வந்து சுதந்திர நாடுன்னு சொல்லலாம். சுதந்திர நாடுன்றது நம்ம என்ன வேணால் செய்யலாம் தான். ஆனால் இந்த மாதிரி கன்றாவணியான விஷயம்லாம் செய்யவே கூடாது. ஒரு பொண்ணு ஒரு பையனும் தனியாக ஆடுறாங்கன்னா அவங்க காதல் அந்த மாதிரி லவ் விஷயத்துலாம் நடக்கலாம். 10 பேர் 10 ஆம்பளையும் 10 பொம்பளையும் பண்ணுறாங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கோசம் சந்தோஷத்துக்கோசம் டான்ஸ் ஆடுறாங்க. இதுவே 10 பசங்க இருக்கிற ஒரு பொண்ணு ஆடுதுன்னா அது வந்து வல்கரான ஒரு விஷயம். இதுவே இத்தனை பேர் ஒரு கூட்டத்தில் 15 பேர் ஆம்பளை பசங்க இருக்காங்க. இதுலேயே ஒருத்தனோட அம்மாவோ தங்கச்சியோ இல்லை ஒய்ஃபோ இந்த மாதிரி மற்றவங்க கூட ஆட விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது சரியா தவறாக சொல்லிட்டு ஜஸ்ட்டில் ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. திட்டுறதெல்லாம் தயவுசெய்து தீட்டிட்டு போவாங்க.